வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் வைகாசி மாதம் 27வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2024வது வருடம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் சூரியன் கிரகம். சூரியன் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் அனைத்து கதிர்வீச்சுகளும் சிவபெருமான் தெய்வத்திடமிருந்து நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. ஆமாம் நண்பர்களே, சூரியனின் அதிதேவதையான நாம் அனைவரும் வணங்கப்படக்கூடிய சிவபெருமான் தெய்வம் சூரியனுடைய அதிதேவதை. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் அதிதேவதையான சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்து இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். அன்பர்களே, இன்றைய தினம் 2 ராசிகளும். மிதுனம் ராசி என்பது இன்று மதியம் 2:06 வரையும், அதற்கு பிறகு கடக ராசியும். சந்திரன் மதியம் 2:06 வரை மிதுன ராசியில் பயணம் செய்து அதற்கு பிறகு கடக ராசிக்கு ராசி பயிற்சி ஆகிறார். நட்சத்திரமும் இன்றைய தினம் 2 நட்சத்திரங்களாக அமைந்திருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் இரவு 8:20 வரை குருவுடைய புனர்பூச நட்சத்திரமும் அதற்கு பிறகு சனியுடைய பூசம் நட்சத்திரமும் நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆம் திதியான திருதியை திதி இன்று மாலை 5:37 வரையும், அதற்கு பிறகு 4ஆம் திதியான சதுர்த்தி திதி நடைமுறைக்கு வரும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும். ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், குளிகை மதியம் 3 முதல் 4:30 வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி காலச்சக்கரத்திற்கு 9ஆம் வீடான தனுசு ராசி, குருவுடைய வீடான நெருப்பு ராசியான தனுசு ராசி சந்திராஷ்டம ராசியாக அமைந்திருக்கிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் என்பது மூல நட்சத்திரம், கேதுவுடைய மூல நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் மதியம் 2:06 வரை மிதுன ராசியிலும், அதற்கு பிறகு கடக ராசியிலும். கடக ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்து நம் அனைவருக்கும் பலன்கள் கொடுக்க இருக்கிறார். இந்த பலன்கள் என்பது நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்களாக அமையப் போகிறது, 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களாக அமையப் போகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய ராசி பலன் என்பது சந்திரன் தினசரி சொல்லக்கூடிய நட்சத்திரம் மற்றும் ராசியை கொண்டும், மற்ற கிரகங்கள் சொல்லக்கூடிய கோச்சார ரீதியாக செல்லக்கூடிய ராசிகளை கொண்டும் சொல்லக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். ஆமாம் அன்பர்களே, இங்கு சொல்லக்கூடிய பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான, உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரனும் செவ்வாயும் உங்களை இயக்கக்கூடிய நல்ல கிரகங்கள், வலிமையாக இயக்கக்கூடிய நல்ல கிரகங்கள். சந்திரன் வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியில் பயணம் செய்கிறார், தனது சொந்த வீட்டில் பயணம் செய்கிறார். அதே மாதிரி உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் உங்கள் வீட்டிலேயே இருந்து உங்களை வழிநடத்துகிறார். வித்யாஸ்தானம் என்பது தாயை குறிக்கக்கூடிய வீடு. தாயின் அன்புக்கும் பாசத்திற்கும் பாத்திரமான நாளாக சந்திரன் அமைத்து தருகிறார் உங்களுக்கு. தொழில் வகையில் பார்க்கும் பொழுது அன்பர்களே, தொழில் ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் இது போன்ற குறைபாடுகள் அனைத்தும் நிவர்த்தியாகி எதிலும் சுறுசுறுப்பாக தொழில் வகையில் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தருகிறார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை தொடர்ந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையும் போட்டி பொறாமைகளையும் குறைவதற்கான அதற்கான அனைத்து வகையான நற்பலன்களையும் தர இருக்கிறார். இன்றைய தினம் உங்கள் மனதில் அமைதி ஏற்பட்டு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் சேர்த்து அமைத்து தருகிறார். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சுக்கிரனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். ஆமாம் அன்பர்களே, சந்திரன் தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய 3ஆம் இடமான கடக ராசியில் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே இருந்து உங்களை வழி நடத்துகிறார்.
இன்றைய தினம் எந்த வகையான தொழில்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் என பார்க்கும் பொழுது, மொபைல் மற்றும் சாஃப்ட்வேர் துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்மைகள் பல கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக எதிர்பார்க்கலாம். இன்றைய தினத்தை உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் வீட்டின் அதிபதி உங்களது ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் மன சந்தோஷத்திற்கும் நன்மை தரக்கூடிய வகையில் சூப்பரான நாளாக அமைத்து தருகிறார் இன்றைய தினத்தை. அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செயல்பட்டு அந்த செயலை அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய இருக்கிறது. மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் புதனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். சந்திரன் மனது சார்ந்து இயக்குகிறார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை நேரடியாகவே இயக்கக்கூடிய வலிமை கொண்டவர். குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய 2ஆம் இடமாகிய தனது சொந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் கமிஷன் மற்றும் ஏஜென்சி, கான்ட்ராக்டு இதுபோன்று துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு லாபகரமான பணவரவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார். கல்வி என்ற வகையில் பார்க்கும் பொழுது அன்பர்களே, மேற்படிப்பிற்காக மாணவ மாணவியர்களாகிய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவை கொண்டு வந்து தர இருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி நட்பு வீட்டில் பயணம் செய்து உங்களது நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் அவரின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கப் போகின்ற காரணத்தால் நற்பலன்களை அனுபவிக்க இருக்கிறீர்கள் இன்றைய தினம். தொழில் என்ற வகையில் பார்க்கும் பொழுது தொழில் செய்து வரக்கூடிய முதலாளிகள் பெரிய அளவு முதலீடுகள் கொண்ட செயல்பாடுகளில் நல்ல பணவரவை சிறப்பாக தரக்கூடிய லாபகரமான நாளாக இன்றைய தினத்தை எதிர்பார்க்கலாம். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகமாக இருக்கிறார். அவரே உங்கள் வீட்டின் அதிபதி. ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குருவுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய அவரின் பயணம் சிறப்பான பயணம். ஆமாம் அன்பர்களே, உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறது. ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தர இருக்கிறது. மனநிலையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தருகிறது. இன்றைய தினத்தின் பணவரவுகள் தாராளமாக இருக்கப் போகிறது. ஆமாம் அன்பர்களே, தாராளமாக வரக்கூடிய பணவரவை கொண்டு உங்களது நீண்ட நாள் ஆசையான அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையப் போகிறது. அன்பர்களே, தொழில் வகையில் பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்கமான நிலைப்பாடுகள் அனைத்தும் படிப்படியாக குறையப் போகிறது. அதைத் தொடர்ந்து அனுகூலமான பலன்களையும் சிறப்பாக எதிர்பார்க்கலாம். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சூரியனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். சந்திரன் இரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலும், சூரியன் ரிஷபராசி என சொல்லக்கூடிய பூமி ராசியில் தொழில் ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, இரகசிய ஸ்தானம் என்பது இரகசியமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியது, விரயங்களையும் கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் உங்களுக்கு பொருளாதார வகையில் நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் இன்றைய தினத்தை ஒவ்வொரு சந்திப்பையும் கவனமாக சந்தித்து கடந்து போக வேண்டும். அன்பர்களே, ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு அவசிய தேவைகளுக்காக சேமிப்பை தொடங்க வேண்டும் என தொழில் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு இன்றைய தினம் அறிவுரையாக சொல்கிறார். வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு கடையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ நீங்கள் வேலைக்கு சேருவது தொடர்பாக எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகி வேலையில் சேரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் புதனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். ஆமாம் அன்பர்களே, சந்திரன் மனது ரீதியாக இயக்கிறார். புதன் உங்களை வலிமையாக நேரடியாக இயக்குகிறார். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய சிநேகித ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் மன அமைதியை குறைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சியும் சேர்த்தே உருவாக்கி தர இருக்கிறார். அன்பர்களே, உங்களது செயல்களில் நீங்கள் கவனத்தோடு செயல்படுகின்ற காரணத்தால் நீங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிற பணிகளை சிறப்பாக முடிக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. நட்பு வீடாகிய ரிஷபராசியில் சுபஸ்தானத்தில் செல்லக்கூடிய வீட்டின் அதிபதி எதிர்பாராத வகையில் அனுகூலங்களை கொண்டு வந்து தருகிறார். அதன் பயனாக எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக போகிறது.
லாபஸ்தானம் என்பது பண வரவை மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு. அதனால் இன்றைய தினம் உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு சிநேகிதஸ்தானம் என சொல்லக்கூடிய 11வது வீடு பூரண குணம் தந்து வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறது. துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சுக்கிரனும் இன்றைய தினம் உங்களை இயக்க இருக்கிறார்கள். சந்திரன் மனது ரீதியாகவும், சுக்கிரன் உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை முழுமையாகவும் இயக்கக்கூடிய நாள் இந்த நாள். நல்ல நாள். சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்து உங்களது தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாள். அதே மாதிரி வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணியில் பதவி உயர்வு அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய நாள். நல்ல நாள். தொழில் வகையில் இன்றைய தினத்தின் அமைப்பு, தொழிலில் போட்டி பொறாமைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை அடைய இருக்கிறீர்கள். திறமையான வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைய இருக்கிறார்கள். அன்பர்களே, ஆட்சி வீட்டில் ரிஷபராசியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகளும் குறைய இருக்கிறது. விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் செவ்வாயும் இன்றைய தினம் உங்களை இயக்க இருக்கிறார்கள். உங்கள் வீட்டின் அதிபதி ஆட்சி வீட்டில் வெற்றி ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். கடக ராசியில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். 9ஆம் இடம் என்பது கணவன் மனைவியிடையே ஒற்றுமையை மிகவும் சிறப்பாக்கி தரக்கூடிய வீடு. இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் சிறப்பான நற்பலன்களை குடும்ப ரீதியாக உங்களுக்கு கொடுப்பார். குறிப்பாக தந்தை வழியில் நன்மைகளையும் சேர்த்து தருவார். வெற்றி ஸ்தானத்தில் செல்லக்கூடிய வீட்டின் அதிபதி பண வரவுகள் தாராளமாக கொண்டு வந்து தர இருக்கிறார். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் சேர்த்து தர இருக்கிறார். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினத்தை எந்த வகையில் அமைத்து தருகிறார்? உங்களது அன்பான குணத்தாலும் மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல பண்பாலும் உங்களது சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் நண்பர்களும் உங்களை தேடி வந்து உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக அமைத்து தருகிறார். தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் குருவும் உங்களை இன்றைய தினம் இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். சந்திரன் அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய கடக ராசியில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்கிறார். வெற்றி ஸ்தானத்தில் வீட்டின் அதிபதி இருந்து அவரும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க இருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத வகையில் நன்மை தீமைகளை கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதே மாதிரி 6ஆம் இடத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக அமைத்து தருவார். சந்திரன் செல்லக்கூடிய பயணம் எதிர்பாராத வகையில் நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. ஆமாம் அன்பர்களே, 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தின் வழியில் பணவரவு பொருளாதார ரீதியில் முன்னேற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள். அதாவது உங்களுக்கு ஒரு இடத்திலிருந்து பணவரவு வர வேண்டி இருக்கும். இந்த பணவரவு இன்றைய தினம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த பணவரவு சிறப்பாக இன்றைய தினம் வந்து சேர வாய்ப்பு உண்டு. அன்பர்களே, 8ஆம் இடம் 6ஆம் இடம் 2 வீடும் சேர்ந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய வகையில் வேலை செய்யும். ஆமாம் நண்பர்களே, குரு 6ஆம் இடத்திலும் சந்திரன் 8ஆம் இடத்திலும் செல்லக்கூடிய பயணங்கள் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு வகையில் மன வருத்தங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இன்றைய தினத்தை உங்கள் நெருங்கிய அன்புகளிடம் பேச்சை குறைத்து கொள்வதும் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதும் உங்களுக்கு சிறப்பை தராது. அதனால் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதே இன்றைய தினத்துடைய கருத்து. மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் இன்றைய தினம் உங்களை வலிமையாக இயக்க இருக்கிறார்கள். சந்திரன் மனது ரீதியாகவும் சனி உடல் ரீதியாகவும் உங்களை இயக்குவார். ஆமாம் அன்பர்களே, 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது தொழில் மற்றும் வியாபார விஷயங்களில் எதிலுமே நீங்கள் சுயமாக செயல்படக்கூடாது என சொல்கிறார். ஏனென்றால் மனைவி ஒரு மந்திரியாக இருப்பார் என்பது மூத்தோர்களின் வாக்கு. மூத்தோரின் வாக்கை மனதில் நிறுத்தி கொண்டு உங்கள் மனைவியின் கருத்துக்களை நினைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது, தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வீண் செலவுகளையும் தேவையில்லாத இழப்புகளையும் தவிர்த்து தொழிலையும் வியாபாரத்தையும் நல்ல வகையில் நடத்தி முன்னேற்றம் அடைய முடியும் என்பதே அவர் சொல்கிறார்.
குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தையும் தற்போது முழுமையாக விளக்கக்கூடிய அளவிற்கு அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். உங்களது உடல் மற்றும் மனது ரீதியான ஆரோக்கியமான அனுகூலங்களையும் கொண்டு வந்து தருவார். கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் சதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலும் உங்கள் வீட்டின் அதிபதி சனி உங்கள் வீட்டிலும் பயணம் செய்கிறார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் தகுந்த உதவிகள் அனைத்துமே கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி உங்கள் மனது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அன்பர்களே, சதுருஸ்தானம் என்பது மருத்துவத்துறை சார்ந்து உணவுத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய நல்ல வீடு. இன்றைய தினம் கடகராசி நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் மேற்சொன்ன துறை சார்ந்து இயங்குபவர்களுக்கு நற்பலன்களும் பொருளாதார நன்மைகளும் வந்து சேரும். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்கு தரக்கூடிய அறிவுரை. பொதுவாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு நாம் உண்ணக்கூடிய உணவு விஷயத்தில் ஒரு சில நன்மையான கட்டுப்பாடுகளை கடைப்பிடித்து செல்ல வேண்டும் என்பதே. இதை மனதில் கொண்டு உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்து இன்றைய தினத்தை இனிமையாக கடந்து செல்லுங்கள். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் குருவும் உங்களை இன்றைய தினம் வலிமையாக இயக்க இருக்கிறார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியில் சந்திரனும் பூமி ராசி என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் குருவும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் வீடும் 5ஆம் வீடும் இணைந்து உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டில்தான் அன்பு, பாசம், காதல் இது போன்ற மேன்மையான உணர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினத்தை மீனம் ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் காதலர் தினமாக அமைத்து கொண்டாடக்கூடிய நாளாக அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, பூமி ராசியில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி உங்களது நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பாக அவரது செயல்பாடு இருக்கும். ஆமாம் அன்பர்களே, பூர்வீக சொத்துக்கள் வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களையும் கொண்டு வந்து தருகிறார். அன்பர்களே, வெளியூரில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது சொந்த ஊர்களுக்கு இடமாற்றம் கிடைத்து குடும்பத்துடன் இணைந்து வாழ்வதற்கான வழிவகைகளை சந்திரன் செய்ய இருக்கிறார் இன்றைய தினம். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.